ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில் கோல் சேனல். இந்த வீடியோவில் என்டிபிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு ஷிஃப்ட்டில் உள்ள மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணுறது அண்ட் ஷார்ட்கட் அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இஃப் தி லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் ஏ ரெக்டாங்கிள் ஆர் இந்த ரேஷியோ 7:4. இப்போது லென்த் அண்ட் பிரெத்து, லென்த்தும் பிரெத்தும் 7:4ன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இட்ஸ் ஏரியா இஸ் 12,348. ஏரியா என்னென்னா 12,348. அப்புறம் வாட் வில் பி தி லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள், லென்த் ஆஃப் தி ரெக்டாங்கிள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னதுன்னா லென்த் இன்டு பிரெத்து. இப்போ 7 இங்கே இதுலேயும் ஒரு நம்பர் இருக்குது, இதுலேயும் ஒரு நம்பர் இருக்குது, ரேஷியோவில் தான் கொடுத்துருக்காங்க. 7 4s are 28. இதுலேயும் ஒரு எக்ஸ், இதில் எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12,348. இது கேன்சல் அவுட் பண்ணோம்னா 7 4s are 28 அப்படின்னு கேன்சல் பண்ணோம்னா இங்கே 3, இங்கே 0, இங்கே 8 7, நெக்ஸ்ட்டு 7ல் கேன்சல் பண்ணோம்னா 441. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்து 441 வருது. அப்போ எக்ஸ் என்னவாக இருக்கும் 21. எக்ஸ் 21னா அவங்க கேட்டிருக்கிறது லென்த்து 21 × 7, ஆப்ஷன் பி. இந்த இடத்துல ஆன்சரை சூஸ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து 441னா எக்ஸ் 21. ஸோ லென்த்து எல் இன்ட்டு 7 × 21 பண்ணி யூனிட் டிஜிட் 7, 2 7s are 14. இப்படிலாம் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல இருந்தே டைம் வேஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் 441னா எக்ஸ் 21 தெரிஞ்சிருச்சா, எந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணோம். இப்போ பிரெத்துன்னு கேட்டிருக்காங்களா, 21 × 4 யூனிட் டிஜிட், கடைசி டிஜிட்டில் 4 இருக்கிற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, அது ஒன்று தான் இருக்குது அப்படின்னா கொடுத்துருங்க, ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு யூனிட் டிஜிட் 7, 7ல் எண்ட் ஆகிற ஆப்ஷன் ஒன்று தான் இருக்குது, 147, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், if LCM and HCF of two numbers are 70 and 7, LCM 70, HCF 7 respectively, and if one number is 35, இப்போ x 35 எடுத்துக்கிறோம், and what will be the second number, y என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்முக்கெலாம் நம்ம பென் யூஸ் பண்ணவே தேவையில்லை. LCM and HCF equal to ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் பார்த்துருக்கோம். அப்போ 70 × 7 equal to 35x. அங்கே 35 கேன்சல் பண்ணால் இங்கே 70 கேன்சல் பண்ணிக்கலாம் 2 டைம்ஸ். அப்போ 2 × 7 இந்த பக்கம் இருக்க போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 × 7 14. இந்த இடத்துல செம்ம 10 செகண்ட்ஸ்லேயே முடிச்சுட்டு போயிடலாம், ஆப்ஷன் டின்னு. இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். LCM × HCF equal to ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்ன்றனால 70 × 7 equal to 35 × y, 135, இங்கே 2, அப்போ y equal to 14, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், த வேல்யூ ஆஃப் காஸ் 75 டிகிரி ப்ளஸ் சைன் 15 டிகிரி இஸ் ஈக்குவல் டு. ஒரு சிலர் இந்த சைன் 15 டிகிரி வேல்யூலாம் மனப்பாடம் பண்ணி காஸ் 75 டிகிரி வேல்யூலாம் மனப்பாடம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது மனப்பாடம் பண்ணாமே இந்த சம்மை ப்ரொசீட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பார்ப்போம். காஸ் 75 காஸ் 90 டிகிரி மைனஸ் 15 டிகிரின்னு எழுதுகிறேன். ப்ளஸ் அந்த சைன் 15 டிகிரி அப்படியே தான் இருக்க போகுது. அப்புறம் காஸ் 90 மைனஸ், அதாவது காஸ் 90 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா. ஸோ சைன் 15 டிகிரி ப்ளஸ் இன்னொரு சைன் 15 டிகிரின்னு வரப்போகுது. இப்போ என்னாச்சு, 2 சைன் 15 டிகிரியா, ரெண்டு சைன் 15 டிகிரி ஆட் பண்ணியிருக்கோம், வந்திருக்கு 2 சைன் 15 டிகிரி. இந்த இடத்துல 2 சைன் 15 டிகிரியை 2 × சைன் 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரின்னு எழுதுகிறேன். 15 45 மைனஸ் 13, அப்படியே ஃபார்முலா சைன் ஏ மைனஸ் பி, சைன் ஏ காஸ் பி, சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. இப்போ நம்மளுக்கு வேல்யூ எல்லாமே பாருங்கள் 45 30 இதில் அமைஞ்சு போச்சு. அப்படியே டேரெக்டாக அந்த டேபிள் படிச்சிருந்தாலே போதும். வேல்யூ 0 1/√2 0 1/2 1/√2 √3/2 1, அது அப்படியே ரிவர்ஸ் எழுதணும்னா காஸ்க்கு டேன் தீட்டாக்கு 0 1/√3 1 √3 ∞. இது ஞாபகம் இருந்தாலும் நம்ம இது டேரெக்ட் அப்ளை பண்ணி செஞ்சுட்டே இருக்கலாம். 2 × சைன் 45 டிகிரிக்கு 1/√2, இது √3/2 வரப்போகுது, மைனஸ் காஸ் 45 டிகிரிக்கு 1/√2 × இங்கே 1/2. நம்ம ப்ரொசீட் பண்ணி கொண்டு வந்தோம்னா 2 × √3/2
2√2 மைனஸ் 1/2√2. இப்போ எப்படி இதில் தான் √3 மைனஸ் 1/2√2 தான் வரப்போகுது. ஸோ நான் அப்படி எழுதிடுறேன். √3 மைனஸ் 1/2√2. இந்த ரூட்டும் எடுத்துடுறேன். இப்போ இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். இப்போ √3 மைனஸ் 1/√2 ஆப்ஷன் டி. Next question, what is the value of the following expression? 2.7 square minus 0.8 whole square divided by 2.7 minus 0.8. மேலே இங்கேயும் ஒரே நம்பராக வந்திருக்கு. ஸோ சம் ஆஃப் த ஃபார்மேட் உள்ளே இருக்குது. அப்போ இந்த 2.7 நான் ஏன்னு எழுதிக்கிறேன். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது. கீழே ஏ மைனஸ் பி, இப்படி ஃபார்மேட்டில் தான் இது இருக்குது. இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. கீழே ஆல்ரெடி ஏ மைனஸ் பி தான் இருக்குது. மேலேயும் கீழே ஏ மைனஸ் பி கேன்சல் பண்ணோம்னா ஏ ப்ளஸ் பி. இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா அந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் அதுதான் ஆன்சரு. ஸோ இந்த 2.7ஐயும் 0.8ஐயும் ஆட் பண்ணால் 8 7 15 3.5 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி தென் வாட் வில் பி தி வேல்யூ ஆஃப் சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. தீட்டாக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. சைன் தீட்டா சைன் 45 plus cos 45 divided by sin 45 minus cos 45. அப்படி டேரெக்டாக அந்த டேபிளில் உள்ள வேல்யூ அப்ளை பண்ணுறது தான். 1/√2 ப்ளஸ் 1/√2. 45 டிகிரிக்கு ரெண்டுமே 1/√2 தான் வரப்போகுது. 1/√2 மைனஸ் 1/√2. இப்போது ஃபஸ்ட்டு இந்த கீழே உள்ளது பார்த்தோம்னா 1/√2 1/√2 சேம் நம்பர். ஸோ 0. எனிதிங் பை 0 இன்ஃபினிட்டி. ஸோ ஆப்ஷன் டி. Next question, which of the following fraction is greater than 8/5? 8/5 விட பெருசாக இருக்குதான். 8/5னா எவ்வளோ வேல்யூ? 1.6 அண்டு லெஸ் தென் 7/4. 7/4க்கு வேல்யூ என்ன வரும்னா 4 is 4 அங்கே 7 75. அப்போது 1.6லேருந்து 1.75க்குள்ளே இந்த 4 ஆப்ஷனில் எது வரும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ செஞ்சு பார்க்கவே வேண்டாம். ஏன்னா 2 3 சார் தான் 6, 2க்கு மேலே போயிடுது. இது வேண்டாம். இப்போ பி எடுத்தோம்னா 2/7. 2/7 பண்ணோம்னா 20 போட்டோம்னா பாயிண்டில் வருது. அதுவும் வராது, அதுவும் செய்ய வேண்டாம். 1/4னா 0.25, அதுவும் வரப்போகிறது இல்லை பாயிண்டில் வர்றதுனால. அப்போ 19/11 இதான் ஆன்சர். இருந்தாலும் நான் செஞ்சு காமிக்கிறேன். 19 இங்கே 11 111 இங்கே 8 இங்கே 80 வரும். இங்கே பாயிண்ட் வைப்போம். 7 இங்கே 13 வரும். 2 1.72. 1.72 லைஸ் பிட்வீன் 1.6 அண்ட் 1.75. நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி இதில் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் 0.75:x. நான் அதை பாயிண்ட் எல்லாம் இப்போ இந்த ரேஷியோ மாதிரி இருக்கிறதுல பாயிண்ட் எடுத்துடுறேன். 75 டிவைடட் பை 100. 0.75 இப்படி எழுதிக்கலாம். x, அதாவது டிவைடட் பை எக்ஸ்னு வரப்போகுது. அதை நான் 1/xன்னு எழுதிடுறேன். டபுள் ரேஷியோ கொடுத்துருந்தா ஈக்குவல் டு போட்டுக்கலாம். 2.5 அதாவது 25/10 இப்படி மாற்றி எழுதிக்கிறேன். 8, அதாவது இதில் டிவைடட் பை 8ன்னு வரப்போகுது. அந்த டிவைடட் பை 8ஐ 1/8ன்னு மாற்றி எழுதிக்கலாம். இப்படி இருக்குது. ஸோ கேன்சல் அவுட் பண்ணுறேன். இங்கே 10க்கு இங்கே கேன்சலு. 125 இங்கே 3. அப்புறம் அந்த இப்போ 1/x ஈக்குவல் டு இந்த 10 மேலே இங்கே போயிடும். டிவைடட் பை 8 3s are 24. இங்கே 8 × 3ன்னு வரப்போகுது. 10/24. அப்போ எக்ஸ் 1/x இப்படி இருக்குது. அப்போ எக்ஸை அப்படி நியூமரேட்டர் டினாமினேட்டர் இன்டர்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். 24/10. இப்போ ஆப்ஷன் டி. நம்ம சம்ம இந்த இடத்துலையே முடிச்சிடலாம். 1/xனா 10/24. அப்போ x/1ன்னு எழுத போகிறோம். x/1 தான் எக்ஸு. 24/10 2.4. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தி எல்சிஎம் ஆஃப் எனி டூ கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எக்ஸ் அண்ட் x+1 இஸ். அதாவது பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்ன்றது நெகட்டிவும் ஹோல் நம்பர் 0வும் இல்லாமல் 1 2 3 4 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்குமே பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் தான். இப்படி அடுத்தடுத்து இருக்கக்கூடிய 2 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அதை x+1 கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 நம்பர் எடுத்துக்கிறோம். 2 3. இதுக்கு எல்சிஎம் என்ன 6. இதுக்கு எப்படி வருது ஃபார்மேட்னா 2 × 3ன்னு வருது. இப்போ வேறு ஒரு 2 நம்பர் எடுத்துக்கிறோம். 8 9. இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னாலும்
72 தான் வரப்போகுது. அது எப்படி இருக்குது 8 × 9. அப்போது அது எப்படி இருக்குன்னா ப்ராடக்ட் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படி இருக்குது. இதுலேயும் பாருங்கள் 8 9. ஸோ எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் 1 அடுத்தடுத்த நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி ப்ராடக்ட் ஆஃப் த கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் நெக்ஸ்ட் நம்பர்ஸும் ப்ராடக்ட் பண்ணால் வர்றது தான் அதில் எல்சிஎம்மாகவே அமையுது. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் இஸ் ஈக்குவலன்ட் டு x³ - y³ அண்ட் x² + 5x + 6 x⁴ - 16 அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபுல்லாகவே எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். x³ - y³ இதுக்கு ஃபார்முலா என்னதுன்னா x - y x² + xy + y². அப்புறம் x² + 5x + 6 இதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம்னா 2 3ன்னு வரப்போகுது. ஏன்னா இந்த 2 3 கூட்டினா 5 மல்டிப்ளை பண்ணால் 6. ஸோ x + 2 x + 3. அப்புறம் x⁴ - 16 இதை x²² எழுதலாம், இதை -4² எழுதலாம். அப்போ எப்படி இருக்கும் a² - b² ஃபார்மெட்டாக இருக்கும். அதை a + b a - bன்னு எழுதுறேன். டிவைடட் பை கொடுத்துருக்கிறது x - y x + 3 x - 2 x² + 4. அப்புறம் இதில் நம்ம எழுதும்போது x⁴ - 16 ஸோ x² எழுதுறோம். அப்போ மேலே x² + 4 x² - 4 இந்த ஃபார்முட்டில் இருந்திருக்கும். இப்போ மேலே எல்லாமே ப்ராடக்டில் தான் இருக்குது. ஸோ இந்த x - y இந்த x - y கேன்சலு, x + 3 x + 3 கேன்சலு, x² + 4 இங்கே இருக்குது, இங்கேயும் x² + 4 இதுவும் கேன்சல். மிச்சம் இருக்கிறது பார்த்தோம்னா x² + xy + y². அப்புறம் x + 2 ஒன்று இருக்குது. அப்புறம் x² - 4 இது எப்படி எழுதலாம் x² - 2². இப்போது x + 2 x - 2 a² - b² அதே ஃபார்முலா தான். டிவைடட் பை x - 2 மேலே நியூமரேட்டர்லையும் x - 2 இங்கேயும் x - 2 ஸோ கேன்சலு. x + 2 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ x + 2 ஹோல் ஸ்கொயர் ஆப்ஷன் 2 ஆப்ஷனில் இருக்குது. அது போக முன்னாடி உள்ள இது பார்த்தோம்னா x² + xy + y² இப்படி ஒரு அல்ஜிபிரிக் டேர்ம் இருக்குது. ஆப்ஷன் பி இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் வில் பி தி காஸ்ட் in rupees of 15.2 kg of rice if the cost of 1 kg of rice is 45. 1 kgக்கு 45 ரூபீஸ்னா 15.2 kgக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாயிண்டில் இருக்குது. ஸோ இதை நான் வந்து எப்படி மாற்றுறேன்னா 45 நம்ம செம்ம ஈஸியாக பண்ணுறதுக்காக நான் 90/2 போட்டுக்கிட்டேன். அப்படியே இதை மல்டிப்ளை தான் பண்ண போகிறோம். 15.2 × 45 மல்டிப்ளை பண்ண போகிறோம். அந்த 45க்கு பதில் நான் 90/2 போட்டிருக்கேன். இந்த 15.2 152/10 நம்ம பாயிண்டில் எல்லாமே ஃப்ராக்ஷனில் ஈஸியாக மாற்றிருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. ஓகே 0 0 கேன்சலு. ஓகே 2வை கேன்சல் பண்ணோம்னா 76ன்னு வரப்போகுது. இப்போ யூனிட் டிஜிட் பாருங்கள் 6 9s are 54. 4ல் ஆப்ஷன் முடிகிறது 1 தான். ஆப்ஷன் பி. இதோட கண்டினியூஷனை பார்ட் 2 வீடியோவை பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் ட்ராக் அண்ட் கிராக். ஃபார் மோர் வீடியோஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் ரயில் கோல்ட் சேனல்.